ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க எல்லா ரோஜா செடிகளுக்கும் நியூட்ரிஷன் தேவைப்படுற மாதிரி நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை தான் தயார் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 2 ஃபெர்டிலைசரில் ஏகப்பட்ட சத்துக்கள் அதிகமாகவே இருக்குங்க. ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிற ரோஜா செடியை கூட இந்த 2 ஃபெர்டிலைசரையும் பயன்படுத்தி நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுங்க. முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாடி தோட்டத்தில் வச்சுருக்க எல்லாருமே ஓப்பன் பிளேஸில் தானே நம்ம வச்சுருப்போம். ஸோ இந்த சம்மர் டைமில் அடிக்கிற வெயில் நம்மளுக்கே தாங்க முடியல. நம்ம செடிகள்லாம் எந்த அளவுக்கு தாங்குவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த சம்மர் டைமில் கூட இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம ரோஜா செடிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் ரோஜா செடியில் நிறைய ப்ராப்ளத்தை நம்ம சந்திச்சுட்டு வரோம் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு இலை கருகுதல், முட்டு கருகுதல், பூக்கள் உதிர்ந்து போகுதல், இலை மொத்தமாக உதிர்ந்து போகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபெர்டிலைசரை ஒரு வாரத்துக்கு நீங்கள் 7 நாள் நீங்கள் பயன்படுத்தும் போதே சூப்பரான அருமையான ரிசல்ட் உங்களுக்கு தருங்க. சம்மர் டைமில் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம பயன்படுத்துகிறதுனால நம்ம ரோஜா செடிகளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நிறைய பூக்களோட, நிறைய மொட்டுக்களோட, நிறைய தளிர்களோட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. ஆனால் அதுவே கொஞ்ச நாள்லேயே நம்ம பூக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். செடி ரொம்ப டல்லாயிரும். பூக்கள் சின்ன சின்னதாக இருக்கும், துளிர்கள் வராது, அப்படியே நிற்கும். உங்களுக்கு நர்சரியில் இருந்த மாதிரி அதே ரிசல்ட் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு அதே மாதிரி பூக்கள் மொட்டுக்களோடு இருக்கணும் அப்படின்னா இந்த 2 ஃபெர்டிலைசரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் அவ்வளோ அருமையாக தருதுங்க. சரி வாங்க நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் தயார் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 2 வாழைப்பழத்தோல், 2 பீட்ரூட் தோலை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இதில் 1 லிட்டர் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 2 நாளைக்கு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணவே வேண்டாம். 2 நாளைக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்டரை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு செக்கையை மட்டும் தனியாக எடுத்துக்கிறணும். இப்போ இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்துகிற அளவு எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு குட்டி டம்ளரில் இந்த பீட்ரூட் ஊற வச்ச கலவையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே 3 மடங்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த எடுத்திருக்க ரேஷியோவுக்கு கரெக்டான ஒரு பக்கெட் நிறச்சி நான் தண்ணி எப்போயுமே எடுத்துப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அளவுகளை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எல்லா வகையான பூச்செடிகளுக்கு, காய்கறி செடிகள், பழங்கள் செடிகள், எல்லா வகையான செடிகளுக்குமே நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ரோஜா செடிகளில் நிறைய துளிர்களை உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஸ் செடியில் உள்ள ரூட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எந்த ஒரு செடியாக இருந்தாலும் நம்மளோட ரூட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் நம்ம செடிகளுக்கு மேலே தெரியுங்க. நம்ம அந்த உரத்தை நம்ம போடுறதுக்கு முன்னாடி மண்ணை லைட்டாக கலரி விட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அது ஈரப்பதமாக இருக்கனால நான் இது பண்ணலை. நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் இந்த மாதிரி காட்டுறேன். நான் 2 நாளைக்கு ஒன்ஸ் மண்ணை கலரி கொடுத்துட்டு தான் இருப்பேன். இந்த உரத்தை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த உரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மண்ணோட கலவை லைட்டாக ஒரு ஈரமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு தொட்டிக்கு 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை ரெடி பண்ணுறதுக்கு வாழைப்பழத்தோல், உருளைக்கிழங்குத்தோல் சம அளவு எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் 1 லிட்டர் வாட்டர் போட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 டே ஊற வச்சுக்கோங்க. இந்த 2யுமே நம்ம ஏன் சேர்த்து ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூக்காத செடியில் கூட நிறைய பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இதை 2யுமே ஒன்றா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி நீங்கள் வடிகட்டி எடுத்து 1 டம்ளர் நீங்கள் இந்த தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் நார்மல் தண்ணி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான ரோஜா செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்கு பீட்ரூட் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் வீக்கு இந்த பனானா உருளைக்கிழங்கு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பீட்ரூட் தண்ணி ஊற்றும் போது அதில் நிறைய துளிர்கள் வைக்கும். செகண்டாக நீங்கள் இந்த தண்ணியை கொடுக்கும்போது இது பூக்காத இதெல்லாம் பூக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யும் இல்லையா. ஸோ நீங்கள் துளிர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம பயன்படுத்தும் போது பூக்கள் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் பூக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் எப்போ ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணாலும் மண்ணை கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம நார்மல் வாட்டரில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அரிசி கழுவுற வாட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் ஃபெர்டிலைசரை நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அதை விட சூப்பரான அருமையான ரிசல்ட் உங்களுக்கு தருங்க.
நிறைய பேர் மல்லிகைப்பூ செடியிலையுமே வந்துட்டு பூக்கள் பூக்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அவங்களுமே கூட இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் பயன்படுத்தும் போது கொத்து கொத்தான பூக்கள் உங்களுக்கு கொடுக்குங்க. சூப்பராக அருமையான ரிசல்ட் தருது. நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.